रजत पदक जीता है। श्री मुरली शंकर ने रजत पदक जीतकर भारत का गौरव बढ़ाया है। मैं सदन की ओर से देश का मान बढ़ाने वाले सभी खिलाड़ियों, उनके कोच एवं टीम इंडिया को हार्दिक बधाई, शुभकामनाएं देता हूं। प्रश्नकाल। माननीय सदस्यगण, मैंने कई बार सदन के सभी माननीय सदस्यों से आग्रह किया है, प्रश्नकाल माननीय सदस्य का अधिकार है और प्रश्नकाल के अंदर सरकार की जवाबदेही तय होती है। मैंने ये सदन के माध्यम से भी और फ्लोर लीडरों की मीटिंग में भी आप सबसे आग्रह किया है कि सदन में प्रश्नकाल के अंदर सदन को बाधित नहीं करें। प्रश्नकाल महत्वपूर्ण समय होता है, सदस्यों को सवाल उठाते हैं, सरकार की जवाबदेही होती है। आप प्रश्नकाल नहीं चलाना चाहते, प्रश्नकाल बाधित करना चाहते हैं, सदन की कार्रवाई आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है। Can I rise to lay on the table of the House the papers mentioned against my name at serial number 1 in today's revised list of business? Thank you. Dr. Jitendra Singh ji. Chairman sir, with your kind permission, I rise to lay on the table of the House papers listed against my name at serial number 1 bracket B in today's revised list of business. Thank you, Chairman sir. Shriman Dr. Chandrasekhar Pemasani ji. ஆனந்தி, மக்களவை இன்று காலை தொடங்கிய உடனேயே 2 நிமிடங்களிலேயே ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியால் 9வது நாளாக மக்களவை முடங்கி இருக்கிறது. இன்று பிற்பகல் 2 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்ட சூழ்நிலையில் நேற்று தேர்வு முறைகேடு சட்டம் உள்ளிட்ட சட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று அந்த சட்டத்தின் மீதான விவாதத்தை வலியுறுத்தியும் நேற்று விவாதமின்றி அதை நிறைவேற்றாத ஆளும் கட்சி அமைச்சர்களை கண்டித்தும் இன்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து அவை நடவடிக்கைகளை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். பிற்பகல் 2 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை நிகழ்வு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்துள்ள சூழ்நிலையில் இப்போது அங்கு மாநிலங்களவை நிகழ்ச்சிகள், முக்கிய நிகழ்வுகள், அந்த முன்மொழிவு மசோதாக்கள் இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. திருத்தப்பட்ட செலவினங்களுக்கான மசோதாக்கள் மற்றும் மாநிலங்களவையில் பிற எதிர்க்கட்சிகள் அளித்த நோட்டீஸ்கள் தொடர்பாகவும் சபாநாயகர் மாநிலங்களவை தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அங்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மசோதாக்கள் விவாதங்களின்றி நிறைவேற்றப்பட்ட சூழ்நிலையில் இன்று மக்களவை நடவடிக்கைகள் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலும் இன்று JP நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் இன்று பல கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய சூழ்நிலை மற்றும் ஒத்திவைப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படாதா என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இன்று பதிலளிக்க இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை எம்பிக்கள் அதே நாடாளுமன்ற வளாகத்தில் நின்றவாறு தடியடி பிரயோகத்திற்கு உத்தரவிட்டது யார்? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு இந்த தடியடி பிரயோகம் மற்றும் துப்பாக்கி சூடு, கண்ணீர் புகை குண்டுகள் வீசியது தெரியுமா தெரியாதா என்ற கேள்விகளை எழுப்பும் பதாகைகளை ஏந்தியவாறு பிரியங்கா காந்தி மற்றும் எதிர்கட்சி எம்பிக்கள், காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மக்களவை 2 மணி வரை, பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளின் முழக்கத்தால் மக்களவையில் இன்று அவை நடவடிக்கைகள் தொடங்கவில்லை. அமித்ஷா அவைக்கு வர வேண்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவைக்கு வர வேண்டும் என்றும்
மாணவர்கள் மீதான தடியடி பிரயோகம் மற்றும் அவர்கள் மீதான தாக்குதலுக்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்யக்கூடிய சூழ்நிலையில் அவை நடவடிக்கைகள் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது யார் அந்த உத்தரவை பிறப்பித்தது, ஹூ கேவ் தி ஆர்டர் என்ற பெரிய பதாகைகளை எதிர்க்கட்சி எம்பிக்கள் பிடித்தவாறு நாடாளுமன்ற வளாகத்தில் இப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மறுபுறம் மாநிலங்களவை நடவடிக்கைகளை தற்போது நிகழ்ச்சி நிரலின்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் மக்களவை 2 மணி வரை ஒத்திவைத்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஹூ கேவ் தி ஆர்டர் என்ற முழக்கத்தோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்றொரு புறம் மாநிலங்களவை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனந்தி, बच्चों पे वायलेंस चलाने वाला अमित शाह